வெல்கம் டு மாயா பசார். நிர்மலா கஜேந்திரன். இன்றைக்கு நாம் பார்க்கும் ரெசிபி ட்ரெடிஷ்னலான ரவா கேசரி. ஒரு கப்பு ரவை எடுத்திருக்கேன். அதில் சின்ன சின்ன கருப்பாட்டம் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் குட்டி கல் தான். அதெல்லாம் எடுத்துடணும். ரவை நல்ல பிராண்டாக வாங்கணும். ரோஸ்ட் பண்ணாத ரவையாக வாங்கணும். வெள்ளையாக கிடைக்கும். அந்த ரவையை நம்ம நெய் ஊற்றி வறுத்தா தான் நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். 15 முந்திரியை உடச்சி வச்சுருக்கேன். இரும்பு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். முந்திரியை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் தான் வறுக்கணும். அப்போ தான் முந்திரி டேஸ்ட்டு கொடுக்கும். இல்லாட்டி உடனே செவந்துடும். ஆனால் உள்ளே அந்த கிறிஸ்ப்னஸ் வராது. 7-8 பாதாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுடலாம். 2 செவந்து வர்றப்போ திராட்சை 6-7 போட்டுக்கலாம். இந்த கலரில் எடுக்கிறப்ப தான் கருகாமல் இருக்கும். இன்னும் கொஞ்சம் செவக்கட்டுன்னு வச்சோம்னா முந்திரி கருகிரும், டேஸ்ட்டு போயிடும். ரவைக்காக மறுபடியும் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றுறேன். ஆரம்பத்துலேயே நிறைய நெய் ஊற்றிட்டோம்னா நமக்கு ரவை நல்லா ரோஸ்டாகி வரும். அதே போல் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இதுலேயே ரவையை போட்டு வறுத்துடலாம். கலர் மாறி எல்லோயிஷாக வந்துடணும். அந்தளவுக்கு வறுக்கணும். கேசரி உப்புமாலாம் வறுக்கிறதுல தான் இருக்குது. இன்னொரு அடுப்பில் நான் தண்ணி 3 டம்ளர் வச்சுருக்கேன். கொதிக்கிட்டோம். நம்ம ஊற்றுறப்ப நமக்கு 2.25 தேவைப்படும். இதே மீடியம் ஃப்ளேமில் வச்சே வறுக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம போட்ட ரவை ஒரு மாதிரி வெள்ளையாக பொரிஞ்சு வந்துருச்சு. ரவை நல்லா வாசம் வந்துடும். கேசரி பவுடரெலாம் இப்போ யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. ஃபுட் கலர்லேயும் நமக்கு ஜெனுயினாக எப்படி இருக்குன்னு தெரியாது. அதனால் நான் சாஃப்ரான் மட்டும் போடுறேன். இந்த கலர் வேணும்னு நினைக்கிறவங்க 1 டேபிள் ஸ்பூன் சுகரை கேரமலைஸ் பண்ணி அதை ஆட் பண்ணலாம். அது எப்படி செய்கிறதுன்னு நான் கோதுமை ஹல்வா அப்படிங்கிற ரெசிப்பியில் போட்டிருக்கேன். இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. பக்கத்தில் தண்ணி நல்லா பாயில் ஆயிடுச்சு. இதை எடுத்து ஊற்றிடலாம். மெதுவாக ஊற்றணும். 3 டம்ளரில் கொஞ்சம் வச்சுருக்கேன். பார்த்துக்கிட்டு ஊற்றிக்கலாம். நம்ம நல்லா வறுத்ததுனால கட்டி விடாது. ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். ரவை நல்லா வெந்துருச்சு. சாஃப்ரான் அளவாக போட்டுக்கலாம். சாஃப்ரான் ரொம்பவும் போட்டாலும் கொஞ்சம் கசப்பு தன்மை கொடுக்கும். 1 கப்பு ரவைக்கு சர்க்கரை 1.25 போட்டிருக்கேன். இதை கொஞ்சமாக போட்டு கிளறுவோம். போட்டு கட்டி இல்லாமல் கிளறிக்குவோம். சர்க்கரை குறைவாக வேணும்னு நினைக்கிறவங்க 1க்கு 1 போடலாம். கொஞ்சம் அதிகம் வேணும்னு நினைக்கிறவங்க 1.25 போடலாம். சர்க்கரை ரவையோடு நல்லா மிங்கிள் ஆயிடுச்சு. கட்டி இல்லாமல் வந்துடுச்சு. இப்போ மீதி சர்க்கரை போட்டுடலாம். நானும் கொஞ்சம் குறைவாக தான் போடுறேன். இப்போ நம்ம கட்டி விழுகாது. எடுத்தோடனே எல்லா சர்க்கரையும் போட்டால் கண்டிப்பாக கொஞ்சம் கட்டி விழும். அப்புறம் எல்லாத்தையும் உடச்சிக்கிட்டு டைம் வேஸ்ட் ஆகும். இது அப்படியே சிம்மில் 3 மினிட்ஸ் வேகட்டும். அப்புறமா நெய் ஊற்றலாம். சர்க்கரை டேஸ்ட்டு கூட பார்த்துக்கலாம். பத்தாதுன்னு நினைக்கிறவங்க ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் 2 தோல் எடுத்துட்டு பவுட்ரு பண்ணி போட்டுடலாம். வறுத்து வச்ச பாதாம், முந்திரி, திராட்சை எல்லாத்தையும் போட்டுடலாம். இப்போ மறுபடியும் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விடுறேன். முதல்ல நெய் விட்டதுனால நமக்கு அதிகம் தேவையில்லை. வீட்டில் வெண்ணெய் எடுத்து காய்ச்சின நெய்யாக இருந்தால் ரொம்ப ஃப்ளேவர் கொடுக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஒட்டாமல் இருக்குது. இதே மைல்டாக ஒரு கலர் கொடுத்துருச்சு. இந்த டெக்ஸ்சரில் கேசரி இருந்தால் நமக்கு பிசு பிசுப்பு இல்லாமல் ஒட்டாமல் வருது பாருங்கள். எடுத்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ரவா கேசரி ரெடி ஆயிடுச்சு. இது தொன்று எல்லா விசேஷங்களுக்கும் இந்த ஸ்வீட்டை நம்ம பரிமாறுவது வழக்கம். எப்போவுமே இதன் சுவைக்கு ஈடு எந்த புது ஸ்வீட்டும் வராது. குழந்தைங்களுக்கு இது போல் செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஆர்வமாக சாப்பிடுவாங்க. இப்போவும் எல்லா வீடுகளிலும் பர்த்டே, வெட்டிங் டே எல்லாத்துக்கும் இதை தான் ஒரு சுலபமான ஸ்வீட்டாக செய்கிறாங்க. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.